நம்மள அநேகருக்கு கவலை ஒரு பிரச்சனையாய் இருக்கிறது. அதோட பெரிய பிரச்சனை என்னன்னா, கவலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அப்படின்னு நாம நினைக்கிறோம். இன்னைக்கு உங்களை பார்த்து எத்தனை பேருக்கு கவலையோட பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்டேன்னா, ஒருவேளை நிறையா பேர் கை தூக்குவீங்க. ஆனால் வேற ஏதாவது கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்களில் எத்தனை பேருக்கு பொய் சொல்கிறதோட ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அல்லது எத்தனை பேருக்கு இச்சையான எண்ணங்களோட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கை தூக்க மாட்டாங்க. தப்பி தவறி கூட தூக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பாவம்னு நமக்கு தெரியும். ஆனால் கவலையை பற்றி யோசிக்கும் போது மட்டும் நாம் அப்படி யோசிக்கிறது இல்லை. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா, சிலர் அதை ஒரு நல்ல குணாதிசயம் அப்படின்னு நினைக்கிறார்கள். பாராட்டப்பட வேண்டிய ஒன்று அது அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனால் வேதத்தை பொறுத்தவரை கவலை என்னதுதான்? பாவம் தான். கவலை என்னது? பாவம். அதனால தான் நாம் கவலைப்படவே கூடாது அப்படின்னு வேதம் போதிக்கிறது. நாம் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படவே கூடாது. அதுதான் வேதத்தினுடைய போதனை. உங்களுக்கு தெரியுமா? இப்போ கவலையே படக்கூடாதுன்னா, கவலையில் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? கவலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு, கவலையை மேற்கொள்றதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை பற்றி பேசுகிற ஒரு பகுதியை தான் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கரிசனை என்பது ஒரு நல்ல காரியம். அதனால தான் யாரையாவது பார்த்து அவனுக்கு எந்த கரிசனையுமே இல்லைன்னு சொன்னோன்னா, நல்ல விதத்தில் சொல்கிறோமா, நல்ல விதத்தில் சொல்லலையா? நல்ல விதத்தில் சொல்லலை. ஒருவனுக்கு தன்னுடைய குடும்பத்தை பற்றிய கரிசனை அவசியமாய் இருக்கிறது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படி சொல்றார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியலும் கெட்டவனுமாய் இருப்பான். எப்படி சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அவிசுவாசியை பார்க்கலும் மோசமானவன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் தன்னுடைய சொந்த ஜனங்களை, விசேஷமாக தன்னுடைய வீட்டாரை விசாரியாமல் போனால்,
அப்ப குடும்பத்தை பற்றி நாம கரிசனையுடையவர்களாய் இருக்க வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், சந்திக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, போதகர்களுக்கு சபையை பற்றிய ஒரு கரிசனை இருப்பது அவசியம். நீங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துக்கே திரும்ப வாங்க. அதுல 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள்ல பவுல் இப்படியாக எழுதுகிறார். பிலிப்பியர் 2:19-20. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட தீமோத்தேயுவை சீக்கிரமா அனுப்பணும்னு விரும்புகிறேன். ஏன்னா உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல் மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. அவன் வந்தான்னா உங்களை நல்லா விசாரிச்சுக்குவான், அதனால சீக்கிரமா உங்களிடத்துல அவனை அனுப்பணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ ஒரு ஊழியக்காரன் சபை மக்களை பற்றி கரிசனை உடையவனாக இருக்க வேண்டும். உண்மையான ஒரு கரிசனை அவனுக்கு இருக்க வேண்டும். இங்க அதுதான் பார்க்கிறோம் இல்லையா, உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு. விசாரிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க யாருன்னா கள்ள போதகர்கள். ஆனா நல்ல போதகர்கள் யாரு? சபையை குறித்து, சபை மக்களை குறித்து உண்மையான கரிசனை உடையவர்கள். அப்ப கரிசனைன்றது நல்ல ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளை பற்றியும் நமக்கு கரிசனை இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் உரிய கவனத்தை நாம செலுத்த வேண்டும். ஆனா கரிசனை கவலையாகிறது ரொம்ப ஈஸி. கரிசனை கவலையாகிறது ரொம்ப ஈஸி. அதை பற்றி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கவலைன்னா என்னது? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அளவுக்கு அதிக கரிசனையுடையவர்களாய் இருப்பது. கவலைன்னா என்னது? ஏதோ ஒரு காரியத்தை பற்றி அளவுக்கு அதிகமான கரிசனை. இது மோசமான ஒரு காரியம். கர்த்தர் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையையும் சார்பையும் இழக்கும்படியாக அது செய்கிறது. அதனாலதான் இயேசு கவலைப்படுகிறவர்களை பார்த்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே. அப்ப கவலை என்ன பண்ணிருது? கர்த்தர் பேர்ல நமக்கு இருக்கிற நம்பிக்கை, விசுவாசத்தை எல்லாம் இழக்கும்படியாக செய்கிறது. நம்மையே சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிடுறோம். நம்முடைய வளங்கள் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிடுறோம். மோசமான ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு நம்மை அது நடத்துகிறது. அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு? கவலைப்படாதிருங்கள். நான் சொல்லுவோம், கவலைப்படாதிருங்கள். பிலிப்பியர் 4:6 கவலைப்படாமல் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த கிரேக்க வார்த்தை இயேசுவின் போதனையில, கவலையை பற்றிய இயேசுவின் போதனை, அது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. அங்கேயும் 6 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பற்றி ஒரு வேத வல்லுனர் பேசுறார் பாருங்க. அவர் சொல்றாரு, இட் இஸ் ஆங்ஷியஸ் ஹராசிங் கேர். கவலையான மன உளைச்சல் கொடுக்கிற கரிசனை. இது வெறும் கரிசனை கிடையாது. இது எப்பேற்பட்ட கரிசனை?
கவலையான மன உளைச்சல் கொடுக்கிற கரிசனை. இது நிறைய பேருக்கு ஒரு இஷ்டமான பொழுதுபோக்கா இருக்குது. செய்யறதுக்கு வேற எதுவுமே இல்லைன்னா என்ன செய்வாங்க? உட்கார்ந்து எதையாவது பற்றி கவலைப்படுவாங்க. இங்க பார்த்தோம்னா பிலிப்பியரும் அப்படி செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எதை பற்றி அவங்க கவலைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்ப்பை பற்றியும் பாடுகளை பற்றியும் அவர்கள் கவலைப்பட்டிருப்பார்கள் அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த பின்னணியை பார்த்தோம்னா அப்படிதான் தெரியுது. நீங்க பிலிப்பியர் 1 27 30 பார்த்தீங்கன்னா, அங்க அவங்க எதிர்ப்பையும் பாடையும் அனுபவித்தார்கள் அப்படின்றத நாம பார்க்கலாம். பவுல் ஏற்கனவே பிலிப்பியர் 1:27 அவங்களுக்கு இப்படி எழுதுறாரு. என்ன சொல்றாரு? எதிர்க்கிறவர்களால் நீங்க ஒன்றிலும் மருளக்கூடாது அப்படின்னு எழுதுறாரு. எதிர்ப்பை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த எதிர்ப்பு நிமித்தம் இவங்க என்ன ஆயிடக்கூடாது? மருண்டு விட கூடாது, மருள கூடாது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அதை தான் இங்க வேற விதமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். எதிர்ப்பு இருக்கலாம், பாடு இருக்கலாம், ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இங்க பாத்தீங்கன்னா பவுல் விதிவிலக்கே கொடுக்கல. நீங்க இந்த ஒரு காரியத்தை பற்றி மட்டும் கவலைப்படலாம், வேற எதையும் பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எதுக்குமே கவலைப்படாதீர்கள் அப்படின்னா சொல்லுகிறார். இப்ப இவர் அப்படி சொல்றதுனால ஒரு நல்ல காரியம் என்னன்னா, நாம எப்ப கவலைப்படலாம், எப்ப கவலைப்படக்கூடாது அப்படின்றத பற்றி நாம கவலைப்பட தேவையில்லை. எப்பயுமே கவலைப்படக்கூடாது, எதுக்குமே கவலைப்பட கூடாது. அப்ப இதுக்கு கவலைப்படலாமா இல்லையா அப்படின்னு யோசிச்சா எப்பயுமே பதில் என்னதுதான்? கவலைப்பட கூடாது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பவுல் எப்படி இப்படி சொல்லலாம்? இது கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்குதே. நான் எதை பற்றி கவலைப்படுறேன்னு அவருக்கு என்ன தெரியும்? என் பிரச்சனை அவருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஒருவேளை நினைக்கலாம். ஆனா பவுலுக்கு நம்ம கவலைப்படுறதுக்கு இருக்கு இல்லையா காரணங்கள், அதை பார்க்கலும் பல மடங்கு காரணங்கள் இருந்தது. பவுல் கவலைப்படுறதுக்கு நமக்கு காரணம் இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதை விட ரொம்ப ரொம்ப நிறைய காரணங்கள் இருந்தது. அவர் என்னென்னலாம் சந்தித்தார்னு சிந்தித்து பாருங்க. அதை பற்றி பேசுகிறார். 2 கொரிந்தியர் 11 2 கொரிந்தியர் 11 23-28 அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன்,
கடலிலே ஒரு ராப்புகள் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? கவலைப்படுறதுக்கு நமக்கு நியாயமான ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறோம். இவர் எப்படி இப்படி சொல்லலாம் பவுல் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பவுல் அவர் என்னென்னலாம் அனுபவிச்சிருந்தாருன்னு சொல்றாரு பாருங்க. அதை பார்த்தா அவர் தான் உட்கார்ந்து கவலைப்படணுன்ற மாதிரி தெரியுது. ஆனா அவர் என்ன எழுதிட்டு இருக்கிறாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு எழுதிட்டு இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த நிருபம் எங்க இருந்து எழுதப்பட்டது தெரியுமா? பவுல் எங்கேயோ பீச்சில் உட்காந்துட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படி இல்லை. அவர் ஆக்சுவலாக சிறையில் இருக்கிறாரு, கட்டுகளில் இருக்கிறாரு. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். அங்கே உட்காந்துட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன எழுதிட்டு இருக்கிறாரு அவரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இப்போ நம்ம ஒருவேளை நினைக்கலாம், சொல்றது ரொம்ப ஈஸி, அவர் சொல்லிட்டு போயிடுவாரு, இதை நடைமுறைப்படுத்துறது நான் தானே, இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, அதை பற்றியும் நம்முடைய பகுதி பேசுது. நிறைய நேரங்களில் அதுதான் கவனிக்காமல் விட்டுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? பல்ல கடைச்சிட்டு நம்மள்ட்டே கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் கவலைப்படாமல் இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது மட்டும் பத்தாது. வெறும் அதை மட்டும்தான் நாம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கவலைப்படக்கூடாதுன்றதை பற்றியே கவலை வந்துடும். அப்புறம் அப்போ கவலையை விட்டு எப்படி வெளியே வர்றது, கவலையை எப்படி மேற்கொள்றது, நம்முடைய பகுதி அதை பற்றி போதிக்கிறது. கவலைப்படுறதுக்கு பதிலாக நாம் வேற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதை இன்னும் சுலபமாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், எல்லாவற்றை குறித்தும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றை குறித்தும் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப கவலை எப்படி மேற்கொள்றது? என்னத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ அதை பற்றி ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, என்னத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ அதை பற்றி ஜெபம் பண்ணுங்க. இதுதான் வேதம் கொடுக்கிற தீர்வு. கவலையை எப்படி மேற்கொள்றது? இப்படிதான் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய கவலை என்ன? ஒருவேளை என்னுடைய குடும்பம் ரொம்ப பெருசாக இருக்குது, என்னுடைய வருமானம் ரொம்ப சொற்பமாக இருக்குது, செலவுகளை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல, குடும்பத்திற்கு நான் செய்ய வேண்டிய சில நியாயமான காரியங்கள் இருக்கிறது, நியாயமான தேவைகளை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் அதை கூட சந்திக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதை பற்றி ஜெபம் பண்ணணும். எல்லாம் சொல்லுவோம், அதை பற்றி ஜெபம் பண்ணணும்.
கிருபாசன தண்டை கிட்டி சேர வேண்டும். எப்படி சேர வேண்டும்? தைரியமாய் சேர வேண்டும். அப்ப தேவைகள் நம்மை நெருக்கும் போது நாம் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல தைரியமாய் போக வேண்டும். கர்த்தரிடத்துல தைரியமாய் போக வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்ப அதை கவலைக்கு ஒரு காரணமா இருக்க விட்டுறக்கூடாது. ஜெபத்துக்கு ஒரு காரணமா அதை மாத்திரணும். என்ன பண்ணிடணும்? ஜெபிக்கிறதுக்கு ஒரு காரணமா அதை ஆக்கிடணும். ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால ஒரே கவலையா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். முன்னாடி போறதா, லெஃப்ட்ல போறதா, ரைட்ல போறதா, பின்னாடி வர்றதா எதுவுமே தெரியல. ஏதோ ஒரு பனி மூட்டத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்க உணரலாம். அந்த வேளையில தான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாம் சொல்லுவோம், ஜெபம் பண்ண வேண்டும். நிறைய நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கிறப்ப ஜெபம் பண்ணும்போது சடுதியா ஒரு தெளிவு கிடைக்குது. ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணுன்றதை பற்றி ஒரு தெளிவை தேவன் தருகிறார். நிறைய நேரங்களில் நாம் ஜெபம் பண்ணாதப்ப தான் பிரச்சனையில் போய் என்ன செஞ்சிடறோம்? மாட்டிக்கொள்ளுகிறோம். இஸ்ரவேலர் கானான் தேசத்தை சுதந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எரிகோ பட்டணத்தையும் ஆயி பட்டணத்தையும் அவங்க கைப்பற்றிட்டாங்க. இப்ப கிபியோனின் குடிகள் யோசுவா எரிகோவுக்கும் ஆயி பட்டணத்துக்கும் பண்ணதை கேள்விப்பட்டு அவனிடத்துல வர்றாங்க. இஸ்ரவேலர் அவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வேண்டும், அவங்கள உயிரோட விடும்படியாக ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்க. இஸ்ரவேலர் எங்க இருந்தாங்களோ அங்கிருந்து 3 நாள் பிரயாணத்துல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா யோசுவாட்ட சொல்றாங்க, நாங்க தூர தேசத்துல இருந்து வர்றோம். எங்க இருந்து வர்றோம்? தூர தேசத்துல இருந்து வர்றோம். அதுக்கு அவங்க காமிச்ச ஆதாரம் என்ன தெரியுமா? மோல்டி பிரெட், புழுத்த அப்பம். அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க வீட்டில இருந்து கிளம்பும்போது சுட சுட எடுத்து வச்சுட்டு வந்தோம், ஆனா வர்ற வழியில இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கிறோம், அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இவங்க ஒரு வேளை கானானியராக இருப்பாங்களோ, இங்கே எங்கேயும் குடியிருக்கிறவங்களா இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த விஷயத்தை அவங்க என்ன செய்யலை? கர்த்தரிடத்துல எடுத்துட்டு போல. இந்த விஷயத்துல கர்த்தருடைய ஆலோசனைய அவங்க என்ன செய்யல? தேடவில்லை. அவருடைய ஆலோசனையை கேட்கவில்லை. கேட்காம அவசரப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க? அவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணிடுறாங்க. அவங்கள உயிரோட காப்பாற்றும்படி ஒரு உடன்படிக்கை பண்ணிடுறாங்க. அப்ப இருந்து இது அவங்களுக்கு ஒரு தொந்தரவாகவே இருந்தது. நிறைய நேரங்களில் நம்மளும் அப்படிதான், கர்த்தர்ட்ட கேட்கறது இல்லை, அவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறது இல்லை, அவசரப்பட்டு ஏதாவது தீர்மானத்தை எடுத்துடுறது. அப்புறம் அதனால வர்ற விளைவுகளை வாழ்நாள் ஃபுல்லா சந்திக்க வேண்டியதா ஆயிருது. அப்ப குழப்பத்துல இருக்கும்போது, சந்தேகத்துல இருக்கும்போது, என்ன செய்யணும்னு தெரியாதப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படணுமா?
இல்லை, ஜெபம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுவோம் ஜெபம் பண்ண வேண்டும். கவலை நம்முடைய பிரச்சனைகளுக்கான அறிவுபூர்வமான தீர்வு மாதிரி தெரியும் பாருங்க. ஆனா அது அறிவுக்கு ஒவ்வாத ஒரு காரியம். நீங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் ஒரு காரியத்தை பற்றி கவலைப்பட்டாலும் அது எந்த விதத்திலையும் மாறப்போறதே இல்லை. கவலை உங்க பிரச்சனையின் மேல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறதே இல்லை. அதனாலதான் இயேசு சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலை பிரயோஜனமற்றதா இருக்கிறது. எல்லாம் சொல்லுவோம் கவலை பிரயோஜனமற்றதா இருக்கிறது. ஆனா இவ்வளவு சொன்னாலும் நாம என்ன செய்யறோம்? கவலைப்படுறோம். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறோம். ஒரு முறை இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு. நிறைய நேரங்களில் நம்மை பற்றியும் அது உண்மையாய் இருக்கிறது. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். அதுல ஒவ்வொரு கவலையுமே பயனற்றதாய் தான் இருக்குது. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறோம், அதுல ஒவ்வொரு கவலையுமே பயனற்றதாய் தான் இருக்கிறது. ஆனா இந்த ஒவ்வொரு கவலையும் எடுத்து இதை நாம ஜெபமா மாத்தினோம்னா அதை என்ன ஆக்கிடுறோம்? பயனுள்ளதா ஆக்கிடுறோம். எத்தனை பேருக்கு உங்களுடைய கவலைகளை எல்லாம் பயனுள்ளதா ஆக்கணும்னு ஆசையா இருக்குது? அப்ப என்ன பண்ணணும்? உங்களுடைய ஒவ்வொரு கவலையும் எடுத்து அதை ஜெபமாக்கிடணும். அப்ப அது பயனுள்ளதா ஆயிரும். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். அந்த கவலைகள் எல்லாமே பயனற்றதா தான் இருக்குது. ஆனா அதை பற்றி நாம ஜெபிக்கும் போது அது என்ன ஆயிருது? பயனுள்ளதா ஆயிருது. பயனுள்ளதா ஆயிருது. சரி, நாம ஏன் கவலைப்படுகிறோம்? ஏன் கவலைப்படுகிறோம்? கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இல்லாததுனால நாம கவலைப்படுறோம். எதனால கவலைப்படுறோம்? கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இல்லாததுனால கவலைப்படுகிறோம். பிலிப்பியர் 4:5 பின்பகுதி பாருங்க. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இதை சொல்லிட்டு தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். இந்த வசன பிரிவுகள்லாம் பிற்காலத்தில் நம்முடைய வசதிக்காக செய்யப்பட்டது. பவுல் எழுதும்போது இது 5வது வசனம், இது 6வது வசனம் அப்படிலாம் எழுதலை. அவர் எழுதிட்டே போறாரு. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு எழுதிட்டே போறாரு. இந்த கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அப்படின்றது எதை பற்றி பேசுது? இது காலத்தை பற்றியும் பேசலாம், அதே நேரத்தில் தூரத்தை பற்றியும் பேசலாம். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார்ன்றது எதை பற்றி பேசலாம்? காலத்தை பற்றியும் பேசலாம், தூரத்தை பற்றியும் பேசலாம். இப்போ அதை காலத்தை பற்றி பேசுதுன்னு எடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சீக்கிரமாய் திரும்ப
வரப்போகிறார். கர்த்தர் சீக்கிரமாய் திரும்ப வரப்போகிறார். சமீபமா இருக்கிறாரு, சீக்கிரத்துல வந்துருவாரு அப்படின்னு அர்த்தம். இது தூரத்தை பற்றியதுன்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மை விட்டு தூரமா இல்ல, நமக்கு சமீபமாவே இருக்கிறாரு, நமக்கு மிக நெருக்கமாவே இருக்கிறாரு, நம்ம கிட்டேயே இருக்கிறாருன்னு அர்த்தம். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பவுலுடைய மனசுல இந்த ரெண்டு அர்த்தங்களுமே இருந்திருக்கும் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினப்ப அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர் சீக்கிரமா திரும்ப வரப்போறாரு, ஆனா அதே நேரத்தில் உண்மையான விதத்தில் நம்ம கிட்டக்கே அவர் இருக்கிறார், இன்றைக்கே இருக்கிறார், நமக்கு சமீபமாய் அவர் இருக்கிறார். இதை நாம உணர்ந்துட்டோம்னா கவலைப்படுறதை விட்டுட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கவலைப்படுறதை விட்டுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்து விடுவோம். சங்கீதம் 145 அதிகாரம். சங்கீதம் 145 18வது வசனம். சங்கீதம் 145 18. இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இப்ப கர்த்தர் நம்ம அருகிலேயே இருக்கிறார், மிக நெருக்கமாய் இருக்கிறார், கிட்டேயே இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணா என்ன செய்வார்? கேட்பார். இந்த உணர்வு இல்லாததுனால தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த உணர்வு வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? கவலைப்படுறதை விட்டுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பவுல் சொல்லும்போது அதுக்கு என்ன காரணம் கொடுக்குறாரு? கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், கர்த்தர் கிட்டே இருக்கிறாரு, கர்த்தர் கேட்பாரு. நீங்க என்ன செய்யுங்க? அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கவலைப்படுறதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்திலே அவரை அணுகுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். சரி, இந்த ஜெபத்துடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயங்களை பற்றி நாம பேசுவோம். நம்முடைய பகுதிக்கு திரும்ப வருவோம். பிலிப்பியர் 4:6 நீங்க சும்மா பார்க்கணும்னு விரும்புகிறேன். இது எப்பேற்பட்ட ஜெபம், இந்த ஜெபத்துடைய குணாதிசயங்கள் என்ன? முதலாவது, இது எல்லாவற்றையும் குறித்த ஜெபம். எல்லாரும் சொல்லுவோம், இது எல்லாவற்றையும் குறித்த ஜெபம். அப்ப இருக்கிறதுல பெரிய காரியத்தை பற்றியும் நாம ஜெபிக்கலாம், இருக்கிறதுல சின்ன காரியத்தை பற்றியும் நாம் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவருக்காகவும் ஜெபிக்கலாம். கர்த்தாவே எனக்கு ஒரு புது செருப்பு வேணும் அப்படின்னும் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். தலைமுடி கொட்டுதா, அதை பற்றி கூட என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஏன் அதை சொல்றேன்? இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு பெரிய கவலையே என்னது? தலைமுடி கொட்டுறது தான். அப்ப அதை பற்றி கூட ஜெபிக்கலாமானா அதை பற்றி கூட என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஆவிக்குரிய காரியங்களை பற்றி ஜெபிக்கலாம், அதே நேரத்தில் சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை பற்றியும் ஜெபிக்கலாம். இதை பற்றிலாம் ஜெபிச்சா கர்த்தர் கேட்க மாட்டாரு, அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. அதுதான் முக்கியமானதா இருக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள்,
முக்கியமானதாக இருக்குது. ஆனால் இது முக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரையும் நம்ம சரீரத்திற்கான தேவைகள் வந்துட்டே தான் இருக்கும், வந்துட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, இந்த காரியங்கள்லாம் ரொம்ப சின்ன காரியங்கள், இதெல்லாம் நான் எப்படி கர்த்தர்கிட்ட கொண்டு போகிறது, அவர் சர்வலோகத்தின் ஆண்டவராக இருக்கிறார், அவர்கிட்ட நான் எப்படி இத்தனோண்டு விஷயத்தை கொண்டு போகிறதுன்னு நினைக்கவே கூடாது. அப்படி நினச்சோன்னா அவரோட ஒப்பிடும்போது எல்லாமே சின்னது தான். இந்த உலகமே சின்னது தான், நம்மளும் சின்னது தான், நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளும் சின்னது தான், நம்முடைய சரீரத்துக்கு அடுத்த தேவைகளும் சின்னது தான், எல்லாமே சின்னது தான். அப்போ அப்படி சிந்திச்சோன்னா எதை பற்றியும் நாம் என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. எல்லாவற்றை பற்றியும் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டியதான், கவலைப்பட வேண்டியது தான். நிறைய நேரங்களில் இது சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனைன்னு சொல்லி அதை பற்றி கவலைப்பட்டு அது பெரிய பிரச்சனையாக ஆகி அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த சின்ன பிரச்சனையை கர்த்தர்கிட்ட கொண்டு போயிடலாம். அதை குறித்து அவரிடத்துல ஜெபிக்கலாம். அப்போ எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அதை குறித்தும் தேவன் கரிசனையுடையவராய் இருக்கிறார். ஆகவே அந்த சின்ன பிரச்சனையும் என்ன செய்ய வேண்டும், நாம் அவரிடத்திலே ஜெபத்திலே கொண்டு வர வேண்டும். இந்த ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபம், இது எல்லாவற்றையும் குறித்த ஜெபம். மறுபடியும் சொல்லுவோம், எல்லாவற்றையும் குறித்த ஜெபம். ரெண்டாவது, இது தரித்திருக்கிற ஜெபம். இது எப்படிப்பட்ட ஜெபம், தரித்திருக்கிற ஜெபம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இது அப்பேற்பட்ட ஜெபம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பவுல் 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் ஜெபத்தை பற்றி பேசுறதுக்கு. 2 வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ஒன்று ஜெபம், இன்னொன்று வேண்டுதல். பார்க்குறீங்களா, ஒன்று ஜெபம், இன்னொன்று வேண்டுதல். 2 வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறத நாம் பார்க்குறோம். இந்த 2 வார்த்தைகளுக்கும் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனால் பவுல் இந்த 2 வார்த்தைகளை சேர்ந்தே பயன்படுத்துகிறாரு. இங்கே மட்டும் கிடையாது, வேற இடங்கள்லையும் இதை நாம் பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 6:18 பாருங்க, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அப்படின்னு அப்படியே போகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த 2 வார்த்தைகளையும் என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும். நீங்கள் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி அந்த 2 வார்த்தைகளையுமே அவர் பயன்படுத்துகிறார். இந்த 2 வார்த்தைகளுக்கும் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இல்லைன்னா எதுக்கு பவுல் இந்த 2 வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறாரு? அவருடைய பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புகிறார்? என்ன சொல்ல விரும்புகிறார்னா, ஜெபிங்க, இன்னும் கொஞ்சம் ஜெபிங்க, இன்னும் கொஞ்சம் ஜெபிங்க, அதுதான் சொல்ல விரும்புகிறார். என்ன சொல்ல விரும்புகிறாரு? ஜெபிங்க, இன்னும் கொஞ்சம் ஜெபிங்க, இன்னும் கொஞ்சம் ஜெபிங்க. அதை என்ன செய்கிறாரு, வலியுறுத்த விரும்புகிறாரு. அதனால தான் இங்கே 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, ஜெபம், அப்புறம் என்னது, வேண்டுதல். ஜெபம், வேண்டுதல், 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. அப்போ இந்த ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபமாக இருக்குது? தரித்திருக்கிற ஜெபமாய் இருக்கிறது. கான்ஸ்டன்ட் ப்ரேயர்,
தரித்திருக்கிற ஜெபம். மூணாவது, இது தேவனிடத்தில் நீங்கள் விரும்புகிறதை கேட்டுக்கொள்ளுகிற ஜெபம். இது என்னது? தேவனிடத்தில் நீங்கள் விரும்புகிறதை கேட்டுக்கொள்ளுகிற ஜெபம். மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் இயேசு இப்படி போதிக்கிறார் இல்லையா? மார்க் 11:24, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபம்னா, தேவனிடத்தில் நீங்கள் விரும்புகிறதை கேட்டுக்கொள்ளுகிற ஜெபம். கிறிஸ்தவத்தில் சில பிரிவுகளில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு ஜெப மாலையை கொடுத்துருவாங்க. ஜெப மாலையை கொடுத்து இதை உருட்டிட்டே சில ஜெபங்களை திரும்பவும் திரும்பவும் பண்ணிட்டே இரு, அப்படியே ஒப்பிச்சிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது உண்மையான ஜெபமே கிடையாது. அது சடங்காச்சாரமான ஜெபம், அர்த்தமற்றதாய் அது இருக்கிறது. அதை பற்றி இயேசு பேசும்போது தான் அவர் சொல்றாரு, அது வீண் வார்த்தைகளை அலப்புவது அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 6:8 அப்படி சொல்றாரு. மத்தேயு 6:7 சாரி மத்தேயு 6:7 அப்படி இயேசு சொல்றத நாம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் உண்மையான ஜெபமே கிடையாது. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது ஜெபமே கிடையாது. உண்மையான ஜெபம்னா என்னது? உங்களுடைய தேவைகளை தேவனிடத்துல தெரியப்படுத்துகிறது. உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனிடத்துல தெரியப்படுத்துறது. அதுதான் உண்மையான ஜெபம். சரி, நம்முடைய பகுதிக்கு திரும்ப வருவோம். இங்க விண்ணப்பங்களை அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் குறிப்பான காரியங்களுக்காக கேட்கிறது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னது? குறிப்பான காரியங்கள், ஸ்பெசிபிக் திங்ஸுக்காக கேட்கிறது. இந்த வார்த்தை வேற 2 இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு இடம் லூக்கா 23ஆம் அதிகாரம். லூக்கா 23:23ஆம் வசனம், 24ஆம் வசனம். லூக்கா 23:24. அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரக்க சத்தத்தோடே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே போகுது. இங்க பாத்தீங்கன்னா, கேட்டுக்கொண்டபடியேன்னு ஒரு வார்த்தை பார்க்குறீங்க இல்லையா? இந்த வார்த்தை தான் பிலிப்பியர் 4:6 விண்ணப்பங்களை அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன கேட்டாங்க அவங்க? இயேசுவ சிலுவையில அறையும் அப்படின்னு கேட்டாங்க. பிலாத்து என்ன பண்றான்? அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் அப்படின்னு தீர்ப்பு செய்கிறான். இதே வார்த்தையை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். அங்க கேட்டவைகளை அப்படின்னு இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப
விண்ணப்பம்னா என்னது? கேட்கிறது. எல்லாரும் சொல்லுவோம் கேட்கிறது. பொதுவான விதத்தில் கேட்கறது இல்லை, குறிப்பான விதத்தில் கேட்கிறது, குறிப்பான காரியங்களுக்காக கேட்கிறது. எப்படி யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும்னு கேட்டாங்களோ அந்த மாதிரி குறிப்பா கேட்கிறது. நாம என்னத்தை விரும்புகிறோமோ அதை கேட்பது, அதுதான் என்னது? விண்ணப்பம். அதுதான் விண்ணப்பம். உங்களுடைய விண்ணப்பங்களை யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும்? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். உங்க ஃப்ரெண்டுக்கு இல்லை, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உங்க விண்ணப்பத்தை தெரியப்படுத்தலாம் நினைச்சீங்கன்னா போனை எடுத்தோடனே நல்லா பேசிட்டு இருப்பான். நண்பா சொல்டா, எப்படி இருக்க, ரொம்ப நாளா பேசல அப்படின்வான். ஆனா நீங்க ஏதோ ஒன்றை கேட்கறதுக்காண்டி தான் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சா அப்புறம் அவன் சத்தமே கொஞ்சம் வேற மாதிரி மாறிடும். அதனாலதான் விண்ணப்பங்களை யார்கிட்ட தெரிவிக்கக்கூடாது? நண்பன்கிட்ட போய் தெரிவிக்கக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் தெரிவிக்கக்கூடாது. உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுக்கு என்ன வேணுன்றத பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட தெரிவிச்சுட்டே இருந்தீங்கன்னா அடுத்து உங்களை பார்த்த உடனே ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். அவன்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம ஆக்கிடுவான். அப்புறம் அப்ப அவங்ககிட்டலாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்த கூடாது. அவங்ககிட்ட போய் எதுவும் கேட்டுட்டு இருக்க கூடாது. யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும்? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இப்ப அவர் ஒரு நாளும் என்ன சொல்ல மாட்டாரு, நீ அடிக்கடி வர்றப்பா ரொம்ப தொல்லை பண்றேன்னு சொல்லவே மாட்டாரு. ஒரு நாளும் நம்மளை புறம்பே தள்ள மாட்டார். ஒரு நாளும் வர்றப்ப நம்மளை கண்டுக்காம இருக்கவே மாட்டார். நீங்க மனிதர்கள்ட்ட போனீங்கன்னா பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க, ஆனா நீங்க ஏதாவது கேட்பீங்க, அதை மட்டும் கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. இவர் அப்படிலாம் பண்ணவே மாட்டார். ஒரு நாளும் இப்படிலாம் செய்யவே மாட்டார். அதனாலதான் நம்முடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். சரி, நம்முடைய விண்ணப்பங்களை ஏன் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும்? நம்முடைய விண்ணப்பங்களை ஏன் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும்? அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதாங்க, அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். மத்தேயு 6:8, மத்தேயு 6:8, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்க போய் இதுதான் எனக்கு தேவைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு பிலிப்பியர் 4 பவுல் சொல்றாரு, உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு. ஏன் சொல்றாரு தெரியுமா? நாம் அப்படி செய்யும் போது, நம்முடைய விண்ணப்பங்களை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நாம் என்ன செய்யறோம்? தேவன் மேலதான் நம்முடைய முழு நம்பிக்கையும் இருக்குது, முழுமையா அவரை தான் சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம அக்னாலேஜ் பண்றோம், என்பதை நாம அங்கீகரிக்கிறோம். அதற்காக தான் என்ன செய்ய சொல்றாரு பவுல்? உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தெரியாதுன்னு கிடையாது, அவருக்கு தெரியும். ஆனா நாம ஏன் தெரியப்படுத்தணும்? ஏன்னா நம்ம தெரியப்படுத்தும் போதுதான் நம்ம என்ன சொல்றோம்?
ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை சார்ந்து கொள்கிறேன், முழுவதுமா உண்மையில தான் என்னுடைய விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதற்காக தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். யூதாவுடைய ராஜாவாகிய எசேக்கியா ஆபத்து காலத்தில் அப்படியே செய்தான் பாருங்க. இந்த சம்பவம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அசீரியா ராஜாவாகிய சனகரிப் அவனுக்கு அச்சுறுத்துகிற ஒரு செய்தியை அனுப்புகிறான். எசேக்கியா என்ன பண்ணான் தெரியுமா? அந்த நிருபத்தை எடுத்து அவன் படிச்சுட்டு அப்படியே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அங்கே கர்த்தருக்கு முன்னாடி அதை விரிச்சான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். He spread it before the Lord. கர்த்தருக்கு முன்பாக அதை விரிச்சு அவருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினான், அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எதற்காக விண்ணப்பம் பண்ணினான்? அவர்களை அவர் ரட்சிக்கும்படியாக அவன் விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம்ன்றது என்னதுன்னு சொன்னேன்? பொதுவா ஏதோ ஒன்றை கேட்கறது கிடையாது, குறிப்பா ஏதோ ஒன்றை கேட்பது. இங்க குறிப்பா என்ன கேட்கிறான் அவன்? எங்களை நீ ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை என்ன செஞ்சாரு? கேட்டார். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அதற்கு பதிலாக தான் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புனாரு. 1,85,000 அசீரியர்களை ஒரே ராத்திரியில அவன் என்ன செஞ்சிட்டான்? காலி பண்ணிட்டான். அப்ப இது எப்பேற்பட்ட ஜெபம்? தேவனிடத்தில் நீங்கள் விரும்புகிறதை கேட்டுக்கொள்ளுகிற ஜெபம். கடைசியா இது ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம். நம்முடைய பகுதிக்கு திரும்ப வருவோம். பிலிப்பியர் 4:6 இங்க இந்த ஜெபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இது எப்பேற்பட்ட ஜெபம்? ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம். இந்த ஸ்தோத்திரத்தோடேன்றது கொஞ்சம் பழைய வார்த்தை. இன்னைக்கு பாஷையில சொல்லணும்னா நன்றி செலுத்துதலோடு கூடிய ஜெபம். எல்லாம் சொல்லுவோம், நன்றி செலுத்துதலோட கூடிய ஜெபம். நன்றி செலுத்துதல் இல்லாம ஜெபம் என்ன ஆயிருது தெரியுமா? தேவனிடத்துல நாம அளிக்கிற புகார் மாதிரி ஆயிருது. நடக்கிற மோசமான காரியங்கள் எல்லாம் பற்றி அவர்கிட்ட புகார் கொடுக்குற மாதிரி ஆயிருது. அப்படி ஜெபிக்க கூடாது. எப்படி ஜெபிக்கணும்? நன்றி செலுத்துதலோடு கூட ஜெபிக்க வேண்டும். நன்றி செலுத்துதலோடு கூடிய ஜெபம்னா என்னது? அதுக்கு நல்ல உதாரணம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபங்கள். அதை எடுத்து வாசி பார்த்தோம்னா தெரியும். நன்றி செலுத்துதலோடு கூடிய ஜெபம்னா என்னது, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம்னா என்னன்னு நமக்கு தெரியும். இங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன வலியுறுத்துறாருன்னா, நன்றி செலுத்துதல் நாம தேவனிடத்திலே ஜெபத்திலே வரும்போது ஒரு கான்ஸ்டன்ட் பாலிசியாவே இருக்கணும். அதாவது நம்முடைய நிலையான கொள்கையாவே இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிறார். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கப்ப நன்றி செலுத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா எல்லாம் நல்லா போகாதப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த தான் வேண்டும். இல்லை அப்போ முறுமுறுத்துக்கலாம், இல்லை அப்பையும் என்னதான் செய்யணும்? நன்றி செலுத்த தான்
வேண்டும். தேவனிடத்துல ஜெபத்துல வரும்போது அதுதான் சரியான மனநிலையாய் இருக்கிறது. நமக்கான சரியான மனநிலை என்ன? தேவனிடத்துல ஜெபத்துல வரும்போது நன்றி செலுத்துதல் தான் சரியான மனநிலை. எல்லாம் நல்லா போலையே, பரவாயில்ல, எல்லாம் நல்லா போலனா கூட நன்றி செலுத்துறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப இதுக்கு மேல காரணம் என்ன வேணும் நமக்கு நன்றி செலுத்துறதுக்கு? அப்ப நாம என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டு காரியங்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த ரெண்டு காரியங்களையும்? ஜெபம், நன்றி செலுத்துதல். எல்லாம் சொல்லுவோம், ஜெபம், நன்றி செலுத்துதல். ஸ்பர்ஜன் ஒரு போதகர் இருந்தார், இங்கிலாந்து தேசத்துல ரொம்ப பிரபலமான போதகர். அவர் சொல்றாரு, 2 பங்கு ஜெபத்தை எடுத்துக்கோங்க, ஜெபம் விண்ணப்பம், 1 பங்கு நன்றி செலுத்துதல் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா தேயுங்க. அதுதான் என்னது? கவலைக்கான மருந்தாய் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. எது கவலைக்கான மருந்து? ஜெபம், நன்றி செலுத்துதல். இது ரெண்டும் சேரும்போது அது என்னவா இருக்குது? கவலைக்கான மருந்தாய் அது இருக்கிறது. சரி, இப்ப இந்த ஜெபத்தின் விளைவு என்ன? இந்த ஜெபத்தின் ரிசல்ட் என்ன? 7ஆம் வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இங்க தேவ சமாதானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சமாதானம்னா என்னன்னா, தேவன் எந்த சமாதானத்தை உடையவராக இருக்கிறாரோ அந்த சமாதானம். தேவன் அப்படியே படபடான்னு இல்லை, இன்னைக்கு சமாதானமா இருக்கிறாரு. அந்த சமாதானம் என்ன செய்யுமா? நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் காத்து கொள்ளுமாம். இந்த இருதயம், சிந்தை அப்படின்ற இந்த 2 வார்த்தைகள் சேர்ந்து வரும்போது அது எதை பற்றி பேசுதுன்னா, the whole inner person, உள்ளான மனுஷன் முழுவதையும் பற்றி அது பேசுகிறது. அதுல அறிவாற்றல் இருக்குது, சித்தம் கொள்கிற திறன் இருக்குது, உணர்வுகள் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது? இருதயம், சிந்தை. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவ சமாதானம் நம்முடைய முழு உள்ளான மனுஷனையும் என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். நம்முடைய முழு உள்ளான மனுஷனையும் காத்துக்கொள்ளும். இந்த காத்துக்கொள்ளும்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இராணுவ வார்த்தை. இட்ஸ் எ மிலிட்டரி டேர்ம். அது எதை பற்றி பேசுதுன்னா, ஒரு கூட்ட இராணுவ வீரர்கள் ஒரு பட்டணத்துல போய் அங்க வாழ்ந்து எந்த தாக்குதல்ல இருந்தும் அதை பாதுகாக்கும்படியாக காவல் காப்பதை பற்றி பேசுது. எதை பற்றி பேசுற ஒரு வார்த்தை? ஒரு கூட்ட இராணுவ வீரர்கள் போறாங்க, ஒரு பட்டணத்துல வாழ்ந்து அதை பாதுகாக்கும்படியாக, எந்த தாக்குதலும் வந்துடாம அதை பாதுகாக்கும்படியாக என்ன செய்யறாங்க? அதை காவல் காக்குறாங்க. அதை பற்றி பேசுற ஒரு வார்த்தை. பவுலுடைய காலத்துல
பிலிப்பி பட்டணம் வந்து அப்பேற்பட்ட ஒரு பட்டணமாய் இருந்தது. அங்க வந்து ரோம போர்ச்சேவகர்கள் வாழ்ந்து அந்த பட்டணத்தை காவல் காத்துட்டு இருந்தாங்க. அதனால இந்த பிலிப்பி பட்டண விசுவாசிகளுக்கு பவுல் இப்படி எழுதும்போது அவங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிருக்கும். இவர் என்ன சொல்ல வராருன்றது நல்லா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன சொல்ல வராரு? ஒரு கூட்ட இராணுவ வீரர்களைப் போல தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் மனதையும், அதாவது உங்களுடைய முழு உள்ளான மனுஷனையும் ஆட்கொண்டு அதை என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளுமா. அதான் இங்க பவுல் சொல்ல விரும்புறாரு. என்ன சொல்ல விரும்புறாரு? தேவ சமாதானம் அப்படியே வந்து நம்முடைய உள்ளான மனுஷன் முழுவதையும் ஆட்கொண்டு அதை என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளுமா. எப்படி ஒரு கூட்ட இராணுவ வீரர்கள் ஒரு பட்டணத்துல வந்து அங்க வாழ்ந்து அதை காவல் காக்குறாங்களோ, அந்த மாதிரி தேவ சமாதானம் நமக்குள்ள வந்து வாழ்ந்து நம்மை ஆட்கொண்டு நம்மை பாதுகாக்கும். அதுதான் அவர் சொல்ல விரும்புகிறார். எதுல இருந்து பாதுகாக்கும்? கவலையிலிருந்து பாதுகாக்கும். சொல்லுவோம், கவலையிலிருந்து பாதுகாக்கும். அதை பற்றி தானே பேசிட்டு இருக்கிறோம். கவலையை விட்டொழிக்கிறது எப்படி, கவலையை மேற்கொள்றது எப்படின்றது தானே பேசிட்டு இருக்கிறோம். தேவ சமாதானம் நம்மை, நம்முடைய உள்ளான மனுஷன் முழுவதையும் என்ன செய்யும்? கவலையிலிருந்து காத்துக்கொள்ளும். கவலையிலிருந்து காத்துக்கொள்ளும். இந்த பாதுகாவல் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற இணைப்புல தான் இந்த பாதுகாவல் இருக்கிறது. அவிசுவாசிகளுக்கு இந்த பாதுகாவல் இல்லை, ஆனா நமக்கு இருக்குது. விசுவாசிகளாகிய நமக்கு இருக்குது. ஏன்னா நாம கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அங்கதான் இந்த பாதுகாவல் இருக்கிறது. கடைசியா இந்த தேவ சமாதானத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்து அப்படியே முடிப்போம். இது எப்பேற்பட்ட தேவ சமாதானம்? இது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லாரும் சொல்லுவோம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அப்ப மற்றவங்களால இது என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ளவே முடியாது. சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கும்போது, எல்லாரும் உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்கும்போது, உனையால மட்டும் எப்படி இப்படி சமாதானமா இருக்க முடியுது? எப்படி இப்படி அமைதியா இருக்க முடியுது? புரியவே இல்லையேன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கே அது ஒரு புதிராதான் இருக்கும். நீங்களே அதை பார்த்து என்ன செய்வீங்க? ஆச்சரியப்படுவீங்க. ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், எல்லாத்த பற்றியும் கவலைப்பட்டுட்டு, எல்லாத்த பற்றியும் பயந்துட்டு இப்படி இருந்தேன். ஆனா இப்ப வேற மாதிரி இருக்கிறேன். எந்த சூழ்நிலைகளும் என்னைய அசைக்க முடியல. எல்லாவற்றுக்கும் மத்தியிலையும் ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய அமைதியோட இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே என்ன செய்வீங்க? ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்றால் இது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த சமாதானம் உங்களை எல்லா கவலையிலிருந்தும் காத்து கொள்வதாக. நாம தேவனிடத்துல ஜெபிக்கிறோம், அதற்கான பதில் வரும், நிச்சயமா வரும். ஆனா அந்த பதில் வர்றதுக்கு முன்னாடியே என்ன வந்துருது? தேவ சமாதானம் வந்துருது. பதில் வர்றதுக்கு முன்னாடியே இந்த சமாதானத்தை நீங்க என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். பதில் வர்றதுக்கு முன்னாடியே கவலை இல்லாம நீங்க என்ன செய்யலாம்?
வாழலாம். பதில் வந்த பிறகுதான் நான் கவலை இல்லாமல் இருப்பேன்னு இருக்க வேண்டியதில்லை. நீங்க ஜெபம் பண்ண உடனே பதிலை கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்றாரு? தன்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறாரு. நம்முடைய உள்ளான மனுஷனிலே, நம்முடைய இருதயத்திலே, சிந்தையிலே தன்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறாரு. ஆகவே பதில் வர்றதுக்கு முன்னாடியே நாம கவலை இல்லாம என்ன செய்யலாம்? வாழலாம். எத்தனை பேர் இதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள்? இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் கிடையாது. யாருக்கு மட்டும் இருக்குது? விசுவாசிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாம் எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு நாமத்தில் இடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த கவலைகள் எல்லாம் பயனற்றதாய் இருக்கிறது. அதை ஜெபமாக மாற்ற எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு கவலையும் எடுத்து அதை நாங்கள் ஜெபமாக ஏறெடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுது அது பயனுள்ளதாக மாறுமே ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பெரிய காரியங்கள், சின்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து அந்த விஷயத்தை விரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் விரும்புகிறதை நாங்கள் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பொதுவான காரியங்கள் மட்டும் இல்லை, குறிப்பான காரியங்களை கேட்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நன்றி செலுத்துதலோடு ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இது எல்லாவற்றுக்கும் நீரே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு உம்முடைய சமாதானத்தையே அருளி பதில் தருகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேண்டிக் கொண்ட காரியத்தை தருவது மட்டும் இல்ல, உம்முடைய சமாதானத்தையே எங்களுக்கு தருகிறீர். அது எங்களை ஆட்கொண்டு எங்களை எல்லா கவலையிலிருந்தும் காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு பலவிதமான கவலையில் இருக்கிறவர்கள் இப்பேற்பட்ட விடுதலையை அனுபவிக்கட்டும். உம்மிடத்துல ஜெபம் பண்ணி உம்முடைய சமாதானத்தையே அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அதற்கு நேராக நீர் நடத்தும். ஆகவே நீர் ஜெபத்துக்கு பதில் தரதுக்கு முன்னாடியே நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாமே ஆண்டவரே. இதையெல்லாம் எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரம் நாங்கள் இருக்கக்கூடாது, இதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இரவு மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு வர்ற கவலைகளை எல்லாம் ஜெபங்களாக ஏறெடுக்கும்படியாக நீர் நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை அருளி எங்களுடைய இருதயங்களை அதனால நிறைத்து எங்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வைத்து வழி நடத்தும். உமக்கே எல்லா துதிகான மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவராய் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.